ஏன் தீபாவளி பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம்? முன் வராக அவதாரத்திற்கும் பூமாதேவிக்கும் பிறந்த குழந்தைதான் நரகாசுரன். மூலகையும் ஆள எண்ணம் கொண்ட நரகாசுரன் சாகா வரம் வேண்டி பிரம்மனை நோக்கி தவம் இருந்தான். சாகா வரத்தை பிரம்மன் தர மறுத்ததால் எந்த ஒரு தாயும் தன் குழந்தையை கொல்ல மாட்டாள் என்று எண்ணி தன் தாயின் கையினால் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பிரம்மனிடம் பெற்றான். பின் நரகாசுரன் தேவலோகத்தை கைப்பற்ற இந்திரன் அவனிடமிருந்து தப்பித்து கிருஷ்ண அவதாரத்தில் இருந்த விஷ்ணு பகவானின் உதவியை நாடினான். நரகாசுரனை அழிக்க கிருஷ்ணர் இந்திரனுடன் கிளம்பிய பொழுது அவரது மனைவி சத்யபாமாவும் கூட வருவதாக கிருஷ்ணருடன் புறப்பட்டார். நரகாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே கடும் போர் நிலவியது. அச்சமயம் கிருஷ்ணர் பொய்யாக கீழே விழுந்து மயங்கியவாறு நடித்தார். இதனை கண்ட சத்யபாமா கோபத்தின் உச்சிக்கு சென்று நரகாசுரனை கொடூரமாக தாக்கி வதைத்தார். அப்பொழுதுதான் நரகாசுரனுக்கு புரிந்தது பூமாதேவியின் மறுபிறவி தான் சத்யபாமா என்று. பூமாதேவி நரகாசுரனை கொன்ற இத்தினத்தை தான் நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம்.